மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குங்க தீய பழக்கத்துல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ட்ரிகர், இன்னொன்னு ஆக்ஷன், 3வது வந்து ரிவார்டு. அதாவது ட்ரிகர்னா தூண்டுதல். ஏதோ ஒரு இடமோ, அல்லது தனிமையோ, அல்லது நண்பர்களோ, ஒரு மொபைலினுடைய நோட்டிபிகேஷன் கூட நமக்கான ட்ரிகரா இருக்கலாம். அடிக்கடி நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நோட்டிபிகேஷன் சத்தம் வந்த உடனே அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஆவல் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிகர் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே ஆக்ஷன்ல இறங்கிடுவோம். நோட்டிபிகேஷன் வந்த உடனே மொபைல் எடுத்து பார்க்கறது. அப்படி மொபைல் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம மூளையில ஒரு திரவம் சுரக்குது. அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு திரவமா அமையுது. அது ஒரு சந்தோஷத்தை, குறுகிய நேர சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, தொடர்ந்து அந்த செயல்கள்ல ஈடுபடுவீங்க. ட்ரிகர் வந்த உடனே கெட்டதுக்கு பதிலா நல்லது செய்ய ஆரம்பிங்க. அந்த நல்லது உங்களுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியை தரும். நீண்ட கால மகிழ்ச்சியையும், உற்சாகத்தையும் தரும். அந்த உற்சாகம் திரும்பி நீங்க கெட்ட பழக்கத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு வழி செய்யும். இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். எப்பெல்லாம் நீங்க நல்லது செய்யும்போது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களோ, ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீங்களோ, அந்த மகிழ்ச்சியை திரும்ப திரும்ப நினைச்சு பாருங்க. அதனால கிடைக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமா உங்கள கெட்டத நோக்கி போக விடாம தடுக்கும்.